ஹாய் எவரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இறைவனின் சாந்தி சமா நிலவட்டுமாக. கவர்மெண்ட் வேலை வேணும்னா எந்த கட்சியிலையா இருந்தால் போதும், அந்த கட்சிக்கு தொண்டு செஞ்சால் போதும், அந்த கட்சிக்காக இறந்தால் போதும், உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும். சில கட்சிலாம் முஸ்லீம் பெண்களை கற்பழித்தா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி கவர்மெண்ட் வேலை கொடுக்காங்க. அவங்கள பள்ளிவாசல்லையே வீடுகளையும் இடித்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. அது மாதிரி ஜட்ஜி கோர்ட்டில் நீதிபதி மாற்றி சொன்னார் அப்படின்னா அவருக்கு கவர்னர் வேலை கிடைக்கி. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறவங்களுக்கு அவங்களே கவர்மெண்ட் போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ சில கட்சி செத்து போனால், அந்த கட்சிக்காக கூட்டம் கூடி போய் செத்து போனால் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிது. ஆனால் சாதாரணமாக படித்து எக்ஸாம் எழுதி அவன் வர்றவன் ஒரு 41 போஸ்டிங் கூட 4 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டு அவன் படித்து வரான். ஆனால் அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ கட்சியில் இருந்தால் போதும், நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் நமக்கு கவர்மெண்ட் போஸ்ட் கிடச்சிரும். யாரையாவது கொலை பண்ணால் கிடச்சிருது. இவனுக்கு நடிகருக்காக செத்து போனானா கிடச்சிருது. அந்த நடிகன் வர்ற குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் அவன் இஷ்டத்துக்கு அந்த கூட்ட நெரிசலில் போய் உட்காந்து அவன் போக சொன்னாங்களா, இந்த விடுதலைக்காக போராடினாங்களா, நாட்டுக்காக போராடினாங்களா, அங்கே போய் கூட்டத்தில் நின்று செத்து போனானுங்கன்னு. ஒரு நடிகன் வர்றதுக்காக நின்று 41 பேர் செத்து போயிட்டான். அன்னைக்கு அவனை ஏறெடுத்து பார்க்கல, ஓடி போயிட்டான். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னா, அப்போ கவர்மெண்ட் வேலை எவ்வளோ ஈஸியாக கிடைக்கி. அப்போ என்ன செய்யணும்? படிக்க வேணாம், எக்ஸாம் எழுத வேணாம், ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து தொண்டு செஞ்சால் போதும், அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை ஈஸியாக கிடைச்சிரும். இந்த கவர்மெண்ட் வேலைக்காக ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க. அந்த ஒரு இதெல்லாம் மக்களுக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஈஸியாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கிது. கவர்மெண்ட் வேலை ஈஸியாக கிடைக்கிறோன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது. இந்த அரசாங்கம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை, தவறான பாதைக்கு வழிநடத்தி சொல்கிறாங்க. அதை தானே இந்த மக்களுக்கு செய்கிறாங்க. கட்சியில் இருந்தால் போதும், தனக்காக உயிரிழந்தால் போதும், நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தனையை இந்த சமுதாயத்தில் விதைக்கக்கூடியவர்களாக இந்த கட்சிகள் இருக்குது. இனி அடுத்து லாரன்ஸ் ஆரம்பிப்பார், அவருக்கு கூட்டம் கூடும், அவர் முதலமைச்சராக வருவார். இப்போது விஜய் ஈஸியாக முதலமைச்சர் ஆனதுனால எல்லா நடிகருக்குமே முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு, லாரன்ஸ் ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு. இப்படி எல்லாம் அவர்களுக்கு ஒரு தவறான ஒரு கருத்தை நம்ம மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்துட்டோம். இன்றைக்கி ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க? எல்லா அமைச்சர்களும் விளையாட்டு பிள்ளை மாதிரி தீராத விளையாட்டு பிள்ளை விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனால் அங்கே போய் என்ன பாட்டு சொல்லிக் கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு எந்த கருத்தை விதைக்கணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நாடு இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்காம சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. அப்போ அதை ஆடும்போது எந்த விதமான பிள்ளைகளுக்கு அது உணர்த்தும்? அதை நல்லா ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் ஆடலாம் போல், நம்ம படிக்காமே இப்படி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான சிந்தனை தான் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுக்காங்க. நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதல்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்படி செய்யணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த இதெல்லாம் இல்லை. எல்லாருமே எதிர்க்கிறாங்க. என்ன எப்படி நீங்கள் வேலை கொடுக்கலாம், எப்படி எதிர்க்காங்க. உங்களுக்காக நீங்கள் கொடுக்கீங்க, உங்களுடைய பணத்தில் கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தில் என்ன வச்சுக்கணும் அதை செலவழித்து உங்களுக்காக தான் செத்தாங்க. அதனால் உங்களுக்காக சாகும்போது உங்களுடைய பணத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அரசாங்க பணத்தில் அரசாங்கத்துடைய மக்கள் கஜானா காலியாக இருக்குது. நீங்கள் கஜானா ஒன்றும் இல்லை, கஜானா காலியாக போச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே அப்படி சொல்லலை, கொடுத்தாங்க. ஆனால் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினாங்க, வந்தோடனே செஞ்சாங்க. இன்றைக்கி இவர் எல்லா இலவசத்தையும் சொல்லி தான் 6 சிலிண்ட்ரு, பெண்களுக்கு பஸ்ஸு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசம், 2500 ரூபா, தங்க மாமன் சீரு, அண்ணன் சீரு, எல்லா இலவசத்தையும் சொல்லி தான். ஆனால் இவர் சினிமாவில் ஃபுல்லாக இலவசத்தை எதிர்ப்பார். ஆனால் அது இலவசத்தை சொல்லி தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்காரு. அந்த எந்த திட்டத்தையுமே அவர் நிறைவேற்ற துட்டு இல்லைன்ட்டார். ஆனால் அந்த 41 பேருக்கு கவர்மெண்ட் வேலை. இவங்க எதை சாதிச்சாங்க? நாட்டுக்காக எதை சாதிச்சாங்களா? விடுதலை போராட்டத்துக்கு போராடினாங்களா? விடுதலை போராட்டத்துக்கு போராடின மக்கள் கூட இன்ன வரைக்கும் பென்ஷன் தொட்டு அவங்கள கேட்பார் இல்லை, கவனிப்பார் இல்லை, அப்படி கிடக்குது. ஆனால் இவங்களுக்கு இந்த நடிகருக்காக செத்ததுக்காக அவங்களுக்கு ஒரு மனச்சாச்சு இல்லையா? அவங்களே நினைக்கணும்ல, நம்ம அரசாங்க வேலை யாரும் கொடுக்கணும்? பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அவன் காத்திருக்கான், அவனுக்கு கிடைக்கல. ஜஸ்ட் 1 மார்க்கில் போயிடுது, 2 மார்க்கில் போயிடுது. அவன் கஷ்டப்படுறான், மறுபடியும் எழுதுகிறான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறான். அப்போ அவனுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவங்க ஆட்சியில் இல்லாத போது மக்களை சந்திக்க போன இடத்துல கூட்டம் கூடி செத்து போயிட்டாங்க. அதுக்கு இவங்க கிஃப்ட் கொடுக்காங்களாம். கிஃப்ட் கொடுத்து மக்களை இது பண்ணுறாங்களாம். அவங்களுடைய பணத்தில் கொடுக்கட்டும், சொந்த பணத்தில் கொடுத்து என்னென்னாலும் செய்யட்டும். இத்தனை லட்சம் கொடுத்து ஒரு வேலைவாய்ப்பு ஏற்பாடு பண்ணி அந்த 41 குடும்பங்களை வாழ வைக்கட்டும். மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்களே.
அரசாங்க வேலையை கொடுத்து இன்றைக்கி அவ்வளவுக்கு அப்போ ஈஸி ஆகிட்டு. கட்சியில் இருந்தால் போதும், நீங்கள் என்னென்ன எங்கள் கட்சிக்காக என்ன இது செஞ்சாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி. அப்போ இந்த கஷ்டப்பட்டு படிக்கிறவனுக்கு என்ன தோணும், எதுக்கு படிச்சுக்கிட்டு இது என்னது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வருமா? தவறான வழிக்கு மக்களை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இந்த அரசாங்கங்கள் நடக்குது. சிந்திக்கணும்ல. இன்றைக்கி நடிகர்களுக்காக உயிர் விடக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. சிந்திங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் உழைச்சாதான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அவங்களுக்காக போய் நின்று ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க நம்ம போயிட்டா நமக்கு வேலை கிடைக்குங்கிற மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அந்த கட்சிக்காக நம்ம உழைச்சும் போதுன்னா அந்த நடிகருக்காக உழைச்சோம் அப்படின்னா இந்த நடிகர் மோகம் ஒளியிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி நல்லாட்சி அவங்க கொடுக்க முடியும்? அவங்க எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? இன்றைக்கி பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இருக்காங்க, பல குழந்தைங்க. எதுக்குமே இன்றைக்கி நீதி இல்லை. நம்ம முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேக்காரு. பெண்களை பாதுகாப்பானாரு ஒன்றும் இல்லை.